வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று இருந்ததை தற்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரில் புதிய சட்டமாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே சிஆர்பிசி என்று அழைத்ததை இனி பிஎன்எஸ்எஸ் என்று அழைக்கின்ற விதத்தில் காணப்படுகிறது. இந்த புதிய சட்டத்தில் ஒருவர் மீது மற்ற நபர் புகார் கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த புகாரை ஏற்று காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கின்றனர். யாருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறதோ அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக விளங்குகிறார். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த வழக்கில் உரிய விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக நான் பிணையில் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவாரேயானால் பிணை மனு தாக்கல் செய்ய முடியும். அதாவது பெயில் அப்ளிகேஷன் தாக்கல் செய்ய முடியும். இந்த புதிய சட்டத்தில் பெயில் எவ்வாறு தாக்கல் செய்யப்பட வேண்டும், எந்தெந்த நபர்களுக்கு பிணை கிடைக்கும், எந்தெந்த நபர்களுக்கு பெயில் கிடைப்பது கடினம் என்பது குறித்து ஒரு சிறு விளக்கத்தை பொதுமக்களுக்கு அளிப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த வீடியோ பதிவை இன்றைய தினம் நான் மேற்கொண்டுள்ளேன். பிஎன்எஸ்எஸ் என்ற இந்த சட்டத்தில் 21B என்பது பிணையை பற்றி கூறுகிறது. அதாவது பெயிலை பற்றி கூறுகிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்ற அனுமதியுடன் வெளியில் வருவது பெயிலில் வெளியில் வந்ததாக தீர்மானிக்கலாம். செக்ஷன் 21 சப்கிளாஸ் டி பெயில் பாண்ட் என்று கூறுவார்கள். பெயில் பாண்ட் என்பது என்னென்ன, ஒருத்தர் மீது உள்ள குற்ற வழக்கில் ஒருவர் வெளியேறுகின்ற போது நீதிமன்றம் குறிப்பிட்ட உத்தரவிற்கிணங்க சூரிட்டிஸ் ஆஜர்படுத்தி அவர்கள் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவரை வெளியில் விடுவார்கள். அதே மாதிரி 21 சப்கிளாஸ் இ அதன்படி பார்க்கின்ற போது பாண்ட் என்று குறிப்பிடுகிறது. அதாவது ஒருவர் நான் இனி தவறாமல் சரியான நேரத்தில் தாங்கள் குறிப்பிடுகின்ற தேதியில் ஆஜராக தயாராக இருக்கின்றேன், என்னுடைய முகவரியில் இருப்பதற்கேற்ற வகையில் தன்னுடைய ஆதார் கார்டை சமர்ப்பிக்கிறேன், இந்த முகவரி விட்டு நான் வேறு எங்கும் செல்வதில்லை, வெளிநாடு போன்ற இடங்களுக்கு நான் செல்ல மாட்டேன், தாங்கள் அழைக்கும்போது தவறாமல் ஆஜராகிறேன் என்று ஒப்புக்கொண்டு பாண்ட் எழுதி தருவது. இல்லைன்னா அவர் அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கும் பட்சத்தில் அவரை வெளியிடுவது. சூரிட்டிஸ்கிட்ட பாண்டு வாங்காமையே அந்த எதிரியே தன் கைப்பட பாண்டு எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் வெளியில் விடுவது. இதை பற்றி தான் 21 சப்கிளாஸ் இ குறிப்பிடுகிறது. இந்த பிணையில் செல்வது பற்றி 479 சப்கிளாஸ் 1 ஒரு நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த நபர் மீது
பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னா என்னங்க, ஏற்கனவே இருந்த ஐபிசி தான் பாரத நியாய சன்ஹிதான்னு சொன்னேன். அந்த பிஎன்எஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தில் உள்ள சங்கதிகளின் அடிப்படையில், சட்டத்தில் உள்ள பிரிவுகளின் அடிப்படையில் எவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதோ, அந்த குற்றம் சுமத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அக்யூஸ்ட் மீது என்னென்ன செக்ஷன் போடப்பட்டுள்ளதோ அந்த செக்ஷன்ஸ்க்குரிய தண்டனைகள் என்னவென்று பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் உள்ள தண்டனைகளை பார்க்கின்ற போது அந்த எதிரியின் மீது ஏறத்தாழ 4 அல்லது 5 சட்டப்பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குமேயானால் அதில் அதிகபட்ச தண்டனை எந்த சட்டப்பிரிவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதாக உள்ள பிரிவின் அடிப்படையில் அவர் எந்த தேதியில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பதையும் நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட தேதியில் இருந்து தொடர்ந்து பாதி தண்டனை அனுபவிப்பதற்கு ஏற்ற வகையில் அவர் சிறையில் இருப்பாரேயானால், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு குற்றத்திற்கு 3 வருடம் சிறை தண்டனை, அவர் ஏறத்தாழ 1.5 வருடங்கள் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்ற நிலை இருக்குமே ஆனால், அந்த 1.5 வருடம் முடிந்தவுடன் அதுபோன்ற சூழலில் shall be released on bail, may be released on bail கிடையாதுங்க, shall be released on bail. ஏன்னா அவன் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரிவிற்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறதோ அந்த தண்டனையில் ஏறத்தாழ பாதி வருடங்கள் தண்டனையாக அனுபவிக்கும் பட்சத்தில் அவர் அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து பிணையில் வெளியில் விட வேண்டும். ஆச்சுங்களா? அதே சமயத்தில் ஒரு 1.5 years, அதாவது 1/3 பங்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய கால வரையறைக்குள், அதாவது ஒரு தண்டனை இருக்குது, ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி முழு தண்டனையில் 1/3 பங்கு அவர் சிறையில் இருந்துட்டான்னு வச்சுங்க, அப்போது அவரை பாண்டின் அடிப்படையில் அவரை வெளியில் விட வேண்டும். முதல்ல சொன்னது பெயில் விடணுன்னு, இப்போ சொன்னது பாண்டு எழுதி கொடுத்துட்டு அவர் வெளியே போகலாம். accused himself can execute a bond. அதை கோர்ட்டுக்கு முன்னாடி தான் எழுதி கொடுக்கணும். அந்த அக்யூஸ்டு உள்ளே இருந்தார்னு வச்சிங்க, அப்போது சூப்பர்டென்ட்டு அந்த அக்யூஸ்டு எந்த ஜெயிலில் இருக்கிறாரோ, சென்ட்ரல் ஜெயில்னால் சென்ட்ரல் ஜெயில் சூப்பர்டென்ட்டு, சப் ஜெயில்னால் சப் ஜெயில் சூப்பர்டென்ட்டு, அவர் ஒருத்தர் கிட்டத்தட்ட பாதி வருஷத்தை கடந்துட்டார், ஒருத்தர் 1/3 பங்கு தண்டனையை கடந்துட்டார், ஆனால் இன்ன வரைக்கும் பெயிலில் போகல, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் பாதி பங்கு கடந்தவரை பெயிலில் விட சொல்லியும் 1.5 பங்கு காலத்தில் அவர் கடந்த நிலையில் அவரை பாண்டின் அடிப்படையில் வெளியில் விட சொல்லியும் எழுத்து மூலமாக சூப்பர்டென்ட் கோர்ட்டுக்கு மனு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு டெத் சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய வகையில் எவரேனும் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தாது. ஆச்சுங்களா? மற்றபடி நான் பெயிலபிள் அஃபென்ஸ்
பெயில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வாதாடி பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. 480 சப்கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறத்தாழ ஒரு நபர் அல்லது எவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதோ அந்த நபர் 3 ஆண்டுகள் அல்லதற்கு அதற்கு மேற்பட்டு ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு இருந்தால் அந்த நபர் மீது மறு வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் பிணையில் செல்ல அனுமதி இல்லை. ஒருவேளை அந்த நபர் என்று சொன்னேன் இல்லையா, அந்த நபர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் டிரான்ஸ்ஜெண்டராக கூட இருக்கலாம். அதில் இந்த நபர் என்ற இடத்தில் ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு பெண்மணியாகவோ அல்லது அந்த எதிரி நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அது போன்ற சூழலில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உரிய விளக்கத்தை அளிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் திருப்தியுமானால் பிணையில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் கூட இங்கு வெளியில் விடக்கூடாது என்று புதிய சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் இது போன்ற தருணங்களில் மேற்சொன்ன தருணங்களில் அவர் பிணையில் செல்வதற்கு முயல முடியும். நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வாதாடி பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே சமயத்தில் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸில் அக்யூஸ்டு ரிமாண்ட் பண்ண உடனே பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் போகும். அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க, ஆன்சர் போடுவாங்க. ஆன்சர் அடிப்படையில் நீங்கள் வாதாடி பெயில் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பெயிலாக இருந்தாலும் நீதிமன்றம் திருப்தியுற்றாதான் பெயில். நீதிமன்றம் திருப்தியுறலைன்னா பெயில் கிடையாது. ப்ரீவியஸ் அஃபென்ஸு இருந்து அந்த ப்ரீவியஸ் அஃபென்ஸில் கன்விக்ஷன் ஆகிருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது வந்துடும். அதை விட இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது 479 சப்கிளாஸ் 2ல் ஒரு எதிரியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எதிரியின் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் விசாரணை நிலுவையில் இருந்தாலும், அதாவது போலீஸ் விசாரணை நிலுவையில் இருந்தாலும் சரி அல்லது நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்தாலும் சரி, விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் சரி, அவர்களை எந்த காரணம் கொண்டும் shall not released on bail by the court என்ற விதத்தில் 479 சப்கிளாஸ் 2வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை மீறி அவர் பெயிலில் போகணுன்னா நீதிமன்றத்தில் தகுந்த காரணங்களை சொல்ல வேண்டும். இப்போது ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கு, ஐயா அது பொய்யான வழக்குயா, அந்த வழக்கு இன்னும் விசாரணை முடியல, ஆனால் பொய்யான வழக்கை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுமா கொள்ளாதா என்பதை நான் சொல்வதற்கில்லை. ஆக மொத்தம் உங்கள் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது.
வேறு கேஸ் எதனா, அதாவது ஒரு கேஸு அல்லது 2-3 கேஸ் எதனா பெண்டிங்காக இருக்கிற, அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து என்ன தெரியுங்களா, இந்தந்த குற்றம்னு சொல்லலை, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேறு வழக்கு நிலுவையில் இருந்தால்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்கள் மேலே இருந்தால் ஒரே ஒரு வழக்கு, அது இந்த வழக்கு தான். இதுக்கு முந்தி எந்த வழக்குமே கிடையாது. ஐ எம் தி ஃபஸ்ட் அஃபெண்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் இந்த விதிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அப்புறம் 481 இப்போ ஒரு கேஸ் நடக்குது, அதில் உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த கன்விக்ஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து அப்பீல் போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஐயா அதில் கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்கய்யா, மேஜிஸ்ட்ரேட் பார்த்து ரிலீஸ் பண்ணக்கூடிய பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது செஷன்ஸ் அஃபென்ஸு, அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. செஷன்ஸுனாவே கிட்டத்தட்ட லைஃப் வரும், இல்லைன்னா டெத் சென்டென்ஸ் தான். புதிய சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா சில குற்றங்களுக்கெல்லாம் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ நான் அப்பீல் ஃபைல் பண்ணணுங்க, ஆனால் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்னை உள்ளே வைப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் இதில் வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 481 அதாவது 483 சப்கிளாஸ் 3 லோயர் கோர்ட்டில் எனக்கு கன்விக்ஷன் கொடுத்துருக்கீங்க, நான் அப்பீல் ஃபைல் பண்ணணும். அப்பீலில் வந்து எனக்கு அக்யூட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஹையர் கோர்ட்டில் போய் அப்பீல் ஆகிற வரைக்கும் எனக்கு இன்டீரியம் பெயில் கொடுங்க அப்படின்னு வாதாடி பெறுவதற்கு 483 சப்கிளாஸ் 3 இருக்குது. கன்விக்ஷன் கொடுத்தா கூட இம்மிடியட்டாக நீங்கள் பெயிலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து பழைய ஐபிசியில் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதே கோர்ட்டு பெயில் விடலான்னு இருக்குது. அதிகமான பட்ச தண்டனையாக இருந்தாக்கா 3 வருஷத்துக்கு மேற்பட்டு கொடுத்துருந்தீங்கன்னா தண்டனை இருந்தனாக்கா செஷன்ஸ் கோர்ட்டில் தான் பெயில் எடுக்கணுன்றதெல்லாம் இருக்குது. பட் இங்கே அது மாதிரி எதுவும் சொல்லலை, பின்னாடி எப்படி போகுன்னு சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன். அது வந்து செக்ஷன் 482 சொல்கிறாங்க. முன்ஜாமீன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு சிலர் மட்டும் அப்ளைவே பண்ண முடியாது, முன்ஜாமீனே கிடைக்காது. முன்ஜாமீன் போகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. சார் அப்படி என்ன சார் ரைட்ஸே இல்லை? ரேப் கேஸில் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்க முன்ஜாமீன் பக்கமே வரக்கூடாது, அவங்க நேராக உள்ளத்தான் போகணும், வேறு வழியே கிடையாது. போலீஸ் பிடிச்சி அடித்து இழுத்துன்னு போகிறத விட ரேப் கேஸில் மாட்டிக்கிறவங்க ஒழுங்காக போய் சரண்டர் ஆகிடுங்க. நான் தப்பிச்சிருவேன், காணாமல் போயிடுவேன், போலீஸ் என்னை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ரேப் கேஸ் மாட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்யூஸ்டு பெயில் கிடைக்கிறது பெயிலே கிடைக்காது, முன்ஜாமீன் அப்ளிகேஷனே போட முடியாது. மற்ற குற்றங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் போட முடியும். முன்ஜாமீன் போட்டு கிடைக்கக்கூடியது கிடைக்குமா கிடைக்காதான்றது அவங்க வாதாடக்கூடிய திறமையை பொறுத்து இருக்குது, அவங்க மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை பொறுத்து இருக்குது. அதில் வெளியே விடலாமா விடக்கூடாதுன்றது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். சப்போஸ் வெளியே விட்டாங்கன்னா கண்டிஷன் போடுவாங்க, இந்தியா விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்டியூஸ்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி சில நிபந்தனைகளை விதிப்பாங்க. அது கட்டுப்பட்டு நீங்கள் முன்ஜாமீன் எடுத்துக்க முடியும். இப்போது பெயிலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறக்குறைய தெளிவாக சொல்லியிருக்கேன். மற்றபடி பழைய சிஆர்பிசியில் என்ன இருந்ததோ அதே தான் பிஎன்எஸ்எஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இதுபோல் சில விஷயங்களை
தனிப்பட்ட முறையில் வீடியோ வெளியிட தயாராக இருக்கின்றேன். இது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு விளக்கம் வேணும்னா கூட நீங்கள் புதிய புத்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.